ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி சட்னி வைக்க போகிறேன். அதனால் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பட்டை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே இட்லி அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அவிச்சாச்சு. இந்த சட்னிக்கு ரெடி பண்ணணும். ஈஸி தான். இந்த பாத்திரம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கிளாத்தை போட்டு இந்த மாவெல்லாம் ஊற்றணும். அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இந்த பாத்திரத்து இந்த கீழே இருக்குன்னா அச்சிருக்கும், அதில் தண்ணி ஊற்றிட்டு இதில் மாவை ஊற்றி சின்னது மேலே இதுன்னு வச்சு அவிச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் இருந்து புகை மாதிரி வரும். புகை வந்தோடனே எடுத்து பார்த்துட்டு தண்ணியை தெளித்து குத்தி பார்த்தா மாவாக இருந்துச்சுன்னா திரும்பி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து வெந்திருக்கும். அப்புறம் அதை எடுத்துருந்தா